நீங்கள் அமெரிக்காவில் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்தியாவிலேருந்து இல்லை வேறு கண்ட்ரீஸ்லேருந்து அமெரிக்காவுக்கு மூவ் ஆகணுன்னு ஆஸ்பயர் ஆனாலும் சரி, இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் பர்பஸஸ் ஒன்லி. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இங்கே நான் ஒரு டேபிள் போட்டிருக்கேன். இந்த டேபிள் தான் நம்ம வீடியோவோட பேஸ் லைன். இதில் நான் போட்டிருக்கிறது ஆக்சுவலாக ரியல் டேட்டா, பட் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். 2025ஓட ரியல் டேட்டா இது. மேபி 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் இது கம்ப்ளீட்டாக மாறலாம். டாப் 1%, டாப் 10% மீடியன் போட்டிருக்கேன் இல்லையா? இது வந்து ஏர்னர்ஸோட கேட்டகரி, இன்கம் கேட்டகரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியாக இல்லை அப்படிங்கிறதுக்கு உள்ள ஏர்னிங்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்டுனா ஃபேமிலின்னு போட்டிருக்கணும், பட் இங்கே வந்து ஹவுஸ் ஹோல்டுன்னு டேர்ம் யூஸ் பண்ணுறதுனால நானும் ஹவுஸ் ஹோல்டுன்னு போட்டிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் கேட்டகரிஸ். நீங்கள் வந்து எந்த வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர், நோ மேட்டர் வாட், இது வந்து நேஷ்னல் ஆவரேஜ் சேலரி ஃபார் 2025. நம்ம டாப் 1%லேருந்து கீழே போவோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது என்னென்னு. டாப் 1%ல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்கம் ஏர்னர்ஸில் வந்து $600,000 பர் இயர் ஏர்ன் பண்ணுறவங்க, ஃபேமிலி இன்கமில் வந்து $750,000 பர் இயர் ஏர்ன் பண்ணுறவங்க. இவங்க தான் வந்து டாப் 1%ல் இருக்கிற குரூப். இது வந்து நேஷனல் ஆவரேஜ். இப்போ நீங்கள் கனெக்டிகட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனெக்டிகட்டில் வந்து டாப் 1% ஏர்ன் பண்ணுறது வந்து $1 million கிட்ட இருக்கும். ஒரு ஸ்டேட்டுக்கும் வேறு மாதிரி மாறும். பட் இதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி. ஸோ டாப் 1%ல் இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்ச சில டேட்டா சயின்டிஸ்ட் பே ஏரியாவில் இருக்காங்க. அவங்க வந்து தே மேக் அரவுண்ட் திஸ் மணி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10% ஏர்னர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தே ஆர் சிங்கிள், $150,000 இன்கம். ஹவுஸ் ஹோல்டாக இருந்தால் $235,000 இன்கம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து டாப் 10%ல் வருவீங்க. ஓவரால் இன்கம் ஏர்னர்ஸில் வந்து ஆவரேஜாக இந்த ரெண்டு அமௌண்ட்டு தான் டாப் 10%ல் வருவாங்க. ஆனால் பே ஏரியாக்கெல்லாம் அது சரியாக செட் ஆகாது. இந்த சிங்கிளாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஹோல்டாக இருந்தாலும் சரி, இது ரெண்டும் செட் ஆகாது. கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் மணி மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த 1%ல் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணோன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில டேட்டா சயின்டிஸ்ட் பே ஏரியாவில் இருக்காங்க. தே மேக் அரவுண்ட் 500K ப்ளஸ் 600K ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 500K வந்து நான் பிரிக்கலை. ஸ்டாக்ஸு, போனஸு, பேஸ் சேலரி இது மாதிரி பிரிக்கலை. நான் பிரித்தா கொஞ்சம் இட் வில் பிகம் லிட்டில் மோர் காம்ப்ளெக்ஸ். அதனால் இப்படியே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இந்த டாப் 1%ல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ மணி மேக் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 150, அதாவது என்னென்னா டாப் 10% எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து இந்த 500Kன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ 150K தான் செலவு பண்ணுறது மொத்தமாகவே. அதுக்கு மேலே ஒரு செலவும் பண்ணுறது இல்லை. இந்த டாப் 1% வந்து டாப் 10% எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுறது. மிச்சம் வந்து இந்த 500K ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு $350,000 வந்து இதில் இருக்குமா, பேலன்ஸ் இருக்குமா, இதை வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணிடுறது ரிட்டையர்மெண்ட்டுக்காக. ஸோ மொத்தமாகவே அவங்க வந்து ஒரு 10-15 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலே போதும். தே கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் மணி ஃபார் தேர் என்டையர் லைஃப். இப்படி சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஆகிரும் இவ்வளோ மணி மேக் பண்ணும்போது நினச்சேன். பட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி பிரைட் ரைட் ஆல்ரெடி. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இதை வந்து குறைச்சி மிச்ச அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் மட்டும் ஃபீல்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லுக் அட் தட். இந்த டாப் 10% வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது கண்டிப்பாக $235,000 கண்டிப்பாக வேணும். சிங்கிள் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இன்கம் வச்சுக்கிட்டு இப்போ பே ஏரியாலலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா இருக்கலாம். ரூம்மேட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணி இருந்தோம்னா எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து மணி இருக்கும் ப்ராபப்ளி. இங்கே டாப் 10% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மணி மேக் பண்ணுறவங்க மாதிரி இருக்குது. அதாவது அட்லீஸ்ட் ட்ரைங். இப்போ 150K ஏர்ன் பண்ணுறாங்கன்னா கம்மியாக எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறது. அவங்க ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். மீடியன் லெவலில் இல்லைனாலும் தே ட்ரை டு ஸ்பெண்ட் அ லிட்டில் லெஸ். நான் பேசின வரைக்கும். பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மணி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கேஷுவலாக போயிடும். ஏன்னா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு மேக் இட், மணி கான்வர்சேஷன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மாதிரி தானே தவிர ஒன்றும் பெரிய இது இல்லை. நம்ம மணி எவ்வளோ மேக் பண்ணுறோன்னு சொன்னோம் அப்படின்னா வில் கெட் ஜட்ஜ்டு அப்படிங்கிறது தானே. பட் இங்கே வந்து என்னோடய சர்க்கிளில் நான் அப்படி பார்க்கல. ஸோ யா, குட் திங். இதுதான் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் இட் லிட்டில் பிட் டீப்பர். இந்த மீடியன் சேலரி இருக்குல்ல, 60,000 ஃபார் சிங்கிள். ஓகே, இது எழுத மாட்டேங்குது. அண்டு 80K ஃபார் இதை வச்சிடறேன். இப்போ 60-80 பிரச்சனையே இதுதான். ஆக்சுவலாக இது ரொம்ப மோசம். ஆக்சுவலாக
இப்போ இருக்கிற நிலமையில ஒன்றுமே பண்ண முடியாது வச்சுட்டு. ஒரு ஃபேமிலி ஒர்க்குக்காக அமெரிக்கா மூவ் ஆகிறாங்க. தே கெட் த வீசா அண்ட் தே லுக் அட் த ஆப்பர்ச்சுனிட்டி. தே திங்க் ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த சேலரி தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியே கூட்டிகிட்டு வருவாங்க இந்த சேலரிக்கு. ஆக்சுவலாக இதை நான் சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன். நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா இந்த சேலரியை வந்து கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா they are exploiting you. I am so sorry to say this, பட் அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்கணும், இந்த 10%ல் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் வர்றீங்க. அட்லீஸ்ட் வந்து நேஷ்னல் ஆவரேஜில் டாப் 10%ல் இருக்கிற அளவுக்காவது உங்களுக்கு கொடுக்கணும். பட் இதுதான் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் சிங்கிள் பர்சன் சேலரியை வந்து ஒரு ஃபேமிலிக்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. இஃப் யூ ஆர் பிரிங்கிங் யுவர் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஆஃபர்டு $60,000 per year, எனிவேர் இந்த ரேஞ்ச் லைக் 60, 70, 80, 90 அந்த 6 ஃபிகரை தொடாத வரைக்குமே ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். மேனேஜ் பண்ணவே முடியாது. அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரூரலான ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஓகே மேனேஜ் பண்ணலாம். இருந்தாலும் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் சொல்லணும். இது தவிர வேறு என்ன சொல்கிறது? நான் கம்பெனிஸ் வந்து இந்த லெவலில் பே பண்ணுறது ரொம்ப தப்பு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டேக் அ லுக் அட் ஹவு ஃபர்தர் யூ ஆர் இன் யுவர் கரியர். இஃப் யூ ஆர் இன் யுவர் early 20s, இஃப் யூ ஆர் willing to take the risk, ஓகே மேபி ட்ரை பண்ணலாம். பட் this is actually very bad. டாப் 10% லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ஹையர் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் டு டெல் யூ ஹவு டு டூ திங்ஸ். அந்த ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு நான் உங்கள் நேரத்தில் இருந்தால் நான் எப்படி ஹையர் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 1 ஹவருக்கு அவனுக்கு காசு அவ்வளோதான். இப்போ 1 ஹவருக்கு நான் ஹையர் பண்ணி அவன்கிட்ட நான் வந்து டவுட்லாம் கேட்குறேன், என்ன ஏதுன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஃபினான்சஸ் பற்றி அப்படின்னா, அந்த 1 ஹவருக்கு தான் அவனுக்கு காசு. அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் உங்கள் மொத்த இதையும் என்கிட்ட கொடுங்க, நான் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவான். நான் பண்ணித்தரேன், நானே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிடுறேன், நானே எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு என்ன ஃபீஸ் போடுவான்னா, ஒரு வருஷத்துக்கு இத்தனை % நம்ம போர்ட்ஃபோலியோலேருந்து எடுப்பான். எனக்கு அதெல்லாம் சரியாக வராது. பட் ஸோ நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா ஐ வில் நாட் டூ தட். அந்த ஃபினான்ஷியல் அட்வைசரை கூப்பிட்டு பேசும்போது ஜஸ்ட்டு அந்த 1 ஹவருக்கு காசு. இந்த 1 ஹவருக்கு உனக்கு வந்து $150 இந்த $150, அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அப்படி பண்ணுவேன். பட் யூ கேன் திங்க் அபவுட் இட். அண்ட் டாப் 1%ல் இருக்கிறவங்க வந்து மேபி யூ கேன் ட்ரை திஸ் ரூல். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு இது பார்க்குறப்போ. டாப் 1%ல் ஏர்ன் பண்ணாலும் டாப் 10% மாதிரி லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வயசான காலத்துக்கு வச்சுக்கிறது. ஸோ ஐ தாட் திஸ் வாஸ் அ வெரி கூல் மூவ். ஸோ இதுதான் அந்த பிக்சர். அதனால் ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ ஆர் நாட் ஸ்கேம்டு பை எனி ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் தட் இஸ் சென்டிங் யூ டு த US ஃபார் 60K or 80K. Just don't fall for it. If you are my brother or a sister, I wouldn't let you do that. Take care. Have a nice day. Bye-bye.